விழுப்புரம் மாவட்டம் சர்க்கரை கிண்ணம் என்று ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டம் பெயர் பெற்றது. ஆனால் இன்றைக்கு அந்த கரும்புகள் அழிவதற்கு காரணமே இன்றைக்கு பொக்கப்பயோ என்ற நோய் வந்துள்ளது. அதற்கு கடந்த காலங்களிலே விவசாயிகளுக்கு மானியம் கொடுத்து உதவி அந்த கரும்பை காப்பாற்றினார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த கரும்பை காப்பாற்றாததால் இன்றைக்கு ஏக்கர் 20 டன் விலை எடுக்கிறதே கடினமாக இருக்கும். வருங்காலங்களில் கரும்பை விட்டே விவசாயிகள் சென்று விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கியுள்ளார்கள். இதை எதற்கு இவர்கள் இந்த பூச்சியை தாக்குதலெல்லாம் சரிவர செய்யவில்லை என்றால், இவர்கள் நாங்கள் ஹீல்டு ஏக்கருக்கு 50 டன் 100 டன் இருந்தோம்னா ஒரு டன்னுக்கு 350 ரூபாயிலிருந்து 400 ரூபா அவங்க மானியம் தரணும். அந்த மானியம் குறையணுன்றதுக்காக விவசாயிகளுக்கு சேரக்கூடாது என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த பூச்சி நோய் தாக்குதலை இவர்கள் சரி செய்யவில்லை இதுவரை. வரும் காலங்களிலே இதையெல்லாம் சரி செய்து தர வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு, இந்த காட்டுப்பன்றியாலே நாங்கள் எல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளோம். இதற்கு கேரளா போன்று சுட்டு பிடிப்பதற்கு விவசாயிகளுக்கு ஒரு அனுமதியை பெற்று தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதோடு அல்லாமல் விவசாயிகள் கரும்பு நடவு செய்தால் இந்த மானியம் என்பது உடனடியாக கொடுத்தால்தான் அந்த விவசாயி கரும்பு நட்ட உடனே அவனுக்கு கிடைச்சாதான் ஏதோ கரும்பு நல்லான்னு போவான். இன்றைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. கரும்பு வெட்டி 6 மாதம் ஆனாலும் கரும்பு நடவு செய்வதற்கு உண்டான மானிய தொகையை வருவதில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் விவசாயிகள் மிகவும் அதிகமான அளவிலே பாதிக்கப்பட்டுள்ளோம்.